أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يطع الرسول فقد أطاع الله، صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், பாக்கியம் நிறைந்த தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் வருகை தந்திருக்கிற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த சிறிய பெரிய பாவங்களை, குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதையும், அல்லாஹ் மன்னித்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கிற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய நிலையை அல்லாஹ் விஸ்தீரணப்படுத்தி தருவானாக. ஆமீன். நாம் குழுந்து இருக்கக்கூடிய இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறக்கின்ற குழந்தையை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். தனக்கு பிறந்து விட்டது என்ற கடமைக்காக அவர்கள் பிள்ளைகளை பாதுகாப்பது என்பதல்ல. அல்லாஹ் தாயினுடைய கருவறையில் உருவாகி இருக்கக்கூடிய நிலையிலேயே அந்த தாயிற்கு அந்த பிள்ளையின் மீதான அன்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். தந்தைக்கும் அந்த குழந்தையின் மீது உண்டான ஒரு ஈர்ப்பையும் அன்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதனால் ஈன்றெடுத்தது முதல் இறுதி மூச்சு வரையிலும் பிள்ளையினுடைய எல்லா விஷயங்களிலும் தேவைகளிலும் அவர்கள் ஆர்வம் கொண்டு அன்பு மிகைத்ததின் காரணத்தினால், பிரியம் பிள்ளையின் மீது மேலோங்கி அதிகமாக இருப்பதின் காரணத்தினால் எல்லா நிலைகளிலும் பிள்ளைகளுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய பெற்றோர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுபோல்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுடைய தாய் தந்தையருடைய ஸ்தானத்தில் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி கொடுத்து, அந்த நபிமார்கள் அந்த சமூகத்தவர்களை அளவில்லாது நேசிக்கக்கூடிய நிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி ஒவ்வொருவரையும்
நேரான வழியில் கொண்டு வந்து இறைவனுடைய பொருத்தத்தின் பக்கம் சேர்த்து வைப்பதற்கான முயற்சியை கைவிடாது அவர்கள் கடைசி மூச்சு வரையிலும் செய்யக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மீதும் அளவில்லா அன்பு கொண்டவர்கள். இஸ்லாத்தின் பக்கம் நாம் எப்பொழுது நம்மை இணைத்துக் கொள்கின்றோமோ, நபி அவர்கள் நம்மின் மீது பாசம் கொண்டது போல நபியை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் இதையும் நமக்கு இந்த மார்க்கத்தில் கொள்கையினுடைய அடிப்படையினுடைய விஷயங்களில் நபியை நேசிப்பதையும் ஒரு பங்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபியை நேசிக்க வேண்டும். நேசத்தோடு நாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்ற பொழுது அதற்கான தனித்துவமான நன்மைகளை அல்லாஹ் வாரி தருகிறார். கடமைகளுக்காக செய்யப்படக்கூடிய செயல்கள், ஊதியத்திற்காக வேண்டி செயல்படக்கூடிய காரியங்கள், இவைகளையெல்லாம் விட ஒருவர் மீது உண்டான அன்பிற்காக வேண்டி நாம் செயல்படுகின்ற பொழுது அதனுடைய தன்மை, அதனுடைய தனித்துவம், அதற்கு ஈடு இணையை நம்மால் சொல்ல முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளில் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய ரசூலை தூதுவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் அருளிய வேதங்களை அங்கீகரிக்க வேண்டும், மலக்குமார்களை ஏற்க வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், நன்மை தீமைகள் எல்லாம் அல்லாஹுவை கொண்டுதான் நடைபெறுகிறது என்பதையும் உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் அல்லாஹுவின் மீது அடியார்கள் அன்பு கொள்ள வேண்டும். அடியார்கள் அல்லாஹ்வின் மீதும் அன்பு கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா. மதம் மாறி செல்லக்கூடியவர்கள், இவர்கள் சென்றால் இவர்கள் அல்லாது வேறொரு நிலையில் உள்ள கூட்டத்தாரை அல்லாஹ் கொண்டு வருவான் இந்த சத்திய மார்க்கத்திற்கு. அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹும் அவர்களை நேசிப்பான். இந்த மார்க்கத்தை பின்பற்றுதல் என்கின்ற இடத்தில் அல்லாஹு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அல்லாஹுவை அவர்கள் நேசிப்பார்கள். பின்பற்றுவதற்கு முன்னதாக உள்ளத்தில் நேசம் என்பது இருக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலும் அதுதான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். என்னை பின்பற்றுங்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் எடுத்து நடங்கள். அதற்கு முன்னதாக என் மீது அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மீது அன்பு கொள்ளுங்கள், என் மீது பிரியம் வையுங்கள். பிரியத்தினுடைய அளவீடு எவ்வளவு? பெருமானாரை நாம் பிரியப்பட வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. அதனுடைய அளவுகோல் என்ன? எப்படி நேசிப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவருடைய விஷயத்தில் நான் மிகவும் பிரியத்திற்குரியவராக ஆகின்ற வரையிலும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளில் மிக முக்கியமான உறவுகளை இங்கு விளக்கி சொல்கிறார்கள். என் மீது அவர் நேசம் கொள்ள வேண்டும். எப்படி நேசம் கொள்ள வேண்டும்? யாரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் தெரியுமா?
மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின், அவருடைய பெற்றோர்களை விட, அவருடைய பிள்ளைகளை விட, ஏனைய மக்களை விட என்னை அவருடைய பிரியத்திற்கு உரியவராக ஆக்கின்ற வரையில் உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக, இறை நம்பிக்கை உடையவர்களாக ஆக முடியாது என்கிறார்கள் என்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை நேசிக்க வேண்டும். நேசத்தினுடைய அளவீடு ஹதீஸ் சொல்லித் தரக்கூடிய செய்தி, நம்முடைய உறவுகளில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது 3 உறவு: பெற்றோர்கள், மனைவி, பிள்ளை. மிக முக்கியமான உறவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்தமாக இந்த ஹதீஸில் நபிமொழியில் குறிப்பிடுகிறார்கள். இவர்களையெல்லாம் விட மேன்மையாக நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், மை யுதிஇர் ரசூல், யார் இறை தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ, ஃபக்கத் அத்தா அல்லாஹ், நிச்சயமாக அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி சரியாக பேணுதலாக வாழக்கூடியவர்கள். பெருமானாரை உள்ளத்தால் உளப்பூர்வமாக நேசித்து அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மனிதர். அவர் ரசூலை பின்பற்றியவர் அல்லாஹுவுக்கு வழிபட்டவராக ஆகிவிட்டார் என்பதாக குர்ஆனுடைய வசனம் நமக்கு சான்றாக வாக்குறுதியை தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், மன் அஹப்பனி ஃபகத் அஹப்பல்லாஹ், என்னை யார் நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹுவையே நேசிக்கிறார். என்னை நேசிக்கக்கூடியவர் அல்லாஹுவை நேசிக்கிறார். ஒமன் அதாஅனி ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் என்னுடைய வழிமுறைக்கு கட்டுப்பட்டு விட்டாரோ, ஏற்று நடந்து கொண்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாரை எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் நாம் முன்னிறுத்த வேண்டும். குறிப்பாக முஹப்பத், பிரியம் என்று வருகின்ற பொழுது நம்முடைய உறவுகளை விட மேன்மையாக அவர்களை முன்னிறுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் பெருமானாருடைய சிறப்பை நாம் விளங்கும் விதத்தில் சொல்கின்ற பொழுது ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி என்பவர்கள் இறை நம்பிக்கையாளர்களினுடைய உயிரை விட மேன்மையானவர்கள். நமக்கு நம்முடைய நபி எப்படி? இந்த உலகத்தில் முதலில் ஏதேனும் ஒரு ஆபத்து வருமையானால் என்னை நான் பாதுகாக்க முற்படுவேன், எனக்கு தேவையான உறவுகளை பாதுகாக்க முற்படுவேன், என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பதற்கு நான் முற்படுவேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் வருகின்ற பொழுது அவர்களைத்தான் நான் முற்படுத்த வேண்டும் என்பதை குர்ஆனுடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய உயிரை விட நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முற்படுத்தி நிற்க வேண்டும், அவர்களை முற்படுத்த வேண்டும் என்பதை குர்ஆனுடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் ஆகியிருந்தார்கள். அப்படி சபையில் இருக்கின்ற பொழுது, அஹப்பு இன்னி மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார்கள், இந்த உலகத்தில் இந்த வாழ்வில் எனக்கு மிக முக்கியமானது என்னுடைய நிலை, அதனை அடுத்து யா ரசூலல்லாஹ் தாங்கள் தான் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். தன்னை முற்படுத்தி தாஹா ரசூலை அதற்கு அடுத்தபடியாக உமர் இப்னு அல்-கத்தாப் அவர்கள் மொழிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, விஷயம் அப்படி அல்ல, வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உமரே, உங்களுடைய விஷயத்தில் உங்களை விட நான் முதன்மையாக இருக்க வேண்டும். ஃபகால லஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு சொன்னார்கள், ஃபஇன்னஹுல் ஆன், யா ரசூலல்லாஹ், இந்த வினாடியிலிருந்து நான் அப்படி ஆக்கிக் கொள்கிறேன். சஹாபாக்களுடைய வாழ்க்கை
இன்றைக்கும் பின்பற்றப்படுவதற்கும் பேசப்படுவதற்கும் மிக தகுதியாக இருக்கிறது என்றால் பெருமானாருடைய சொல்லிற்கு உடனே கட்டுப்படுவது, பெருமானாருடைய சொல்லிற்கு உடனே அதை கட்டுப்படுவது, ஏற்றுக்கொள்வது, அதை செயல்படுத்துவது, இரண்டுமே சஹாபாக்களிடத்தில் நிறைவாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, உங்களை விட நீங்கள் என்னை தான் முற்படுத்த வேண்டும் என்று சொன்ன அடுத்த கணத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நான் அப்படி எடுத்துக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் செய்ததுதான் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முன்னிறுத்த வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். நாம் நேசிப்பது, இந்த காலத்தில் நாம் நேசிப்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்தும் சொன்னார்கள், மின் அஷத்தி உம்மத்தி லி ஹுப்பன் நாசுன் யகூனு பாதி யவது அஹதுஹும் லவ் ரானி பி அஹ்லிஹி வ மாலிஹி. பின்னால் ஒரு என்னை பார்க்காத சமூகத்தில் வருவார்கள் சிலர்கள், என்னை அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள், கடுமையாக நேசிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் பெருமானாரை அதிகம் நேசிக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மக்கள் என்னை அதிகமாக நேசிப்பார்கள், மிக அதிகமாக நேசிப்பார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்களை விடவும் செல்வத்தை விடவும் இவைகளையெல்லாம் தியாகம் செய்வதற்கு கூட அவர்கள் துணிந்து விடுவார்கள் என்னுடைய நேசத்தின் காரணத்தினால் என்கிறார்கள் எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய சுன்னத்துக்களை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு சுன்னத்திற்கு 100 ஷஹீதினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஃபசாதின் உம்மத்தில், என் சமூகம் குழப்பத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் என் வழிமுறைகளில் எவர் ஒன்றை பின்பற்றுவாரோ அவருக்கு 100 ஷஹீதினுடைய அந்தஸ்து இருக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு சுன்னத்திற்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று தருமா என்று சொன்னால் பெற்று தரும். எப்பொழுது பெற முடியும்? பெருமானாரின் மீது உள்ளன்பு இருக்குமையானால் பெற முடியும். பெருமானாரின் மீது உள்ளத்தில் உண்மையான அன்பு இருக்கின்ற பொழுது, அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக குழப்பமான காலத்திலும் நபியை நேசிப்பதனுடைய அடையாளமாய் அவர்களுடைய சுன்னத்தில் ஒன்றை ஒருவர் செயல்படுத்தினாலும் அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய நன்மைகளை வழங்குவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு விளக்கித் தருகிறது. ஏன் பெருமானாரை நாம் இப்படி நேசிக்க வேண்டும்? நேசித்தே ஆக வேண்டுமா? கட்டாயமாக நேசித்தாக வேண்டும். பெருமானாரின் மீது பிரியம் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பிரியம் கொள்கிறார்கள், பிள்ளைகளும் பெற்றோர்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்பது யதார்த்தமான நிலை. நன்றி மறந்தவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அனிஷ்குருனி வலி வாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். பெற்றோர்களுக்கான நன்றி செலுத்துவதில் மிக முக்கியமான முதல் இடம் பிடிப்பது பெற்றோர்களை நேசிப்பது, அவர்கள் மீது அன்பு கொள்வது, அவர்கள் மீது பிரியம் கொள்வது, அவர்களுக்கு கண்ணியம் அளிப்பது, அடுத்து அவருடைய உரிமைகளை பேணுவது. இந்த உரிமைகளுக்கு முன்னால் முதலில் வந்து நிற்பது பெற்றோர்களை நேசிப்பது. இது யதார்த்தமான நிலை, நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த மார்க்கம் அதே அடிப்படையில் சொல்கிறது, நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து கொண்டு கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் உள்ளத்தில் அதிகமாக நேசம் கொள்ளுங்கள், நபியை நேசிக்கக்கூடியவர்களாக இருங்கள். குர்ஆனும் சொல்லக்கூடிய செய்தி, நபிமொழிகளும் ஏராளமாக சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் சிலர்கள் பள்ளியில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. முன் சமுதாயத்தில் உள்ள நபிமார்களை குறித்து சஹாபாக்கள் பேசுறாங்க. இப்ராஹிம் கலீலுல்லா, மூசா கலீமுல்லா, ஈசா மசீஹுல்லா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பை குறித்து பேசுறாங்க. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்திற்கு வருகை இருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் பேசுவது எல்லாம் உண்மைதான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கத் சமிஅது கலாமக்கும் வஅஜபக்கும், உங்களுடைய வார்த்தை, நீங்கள் பேசிய செய்திகள் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது, நான் அதை செவிமடுத்தேன். சொல்லிட்டு அந்த சஹாபாக்கள் எதை பேசினார்களோ அதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிச் சொல்கிறார்கள்.
இப்ராஹிம் ஹலீலுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை நேசர். வஹுவ கதாலிக், அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள், அது அப்படித்தான் இருந்தது. மூசா நஜியுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் வெற்றி வழங்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். வஹுவ கதாலிக், அது அப்படித்தான் ஆகியிருந்தது. ஈசா ரூஹுல்லா, இப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எதை பேசினார்களோ அதை அப்படியே உண்மைப்படுத்தி பேசினார்கள். இவைகளெல்லாம் பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா, அறிந்து கொள்ளுங்கள். இந்த அலா என்கின்ற ஒரு செய்தி வார்த்தை ஒரு இடத்தில் சொல்லப்படுகின்ற பொழுது, இதுவரையிலும் சொன்னதை கேட்ட நீங்கள் இதையும் கவனமாக கேளுங்கள், மிக கவனமாக பிடித்துக் கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் என்கின்ற பொருளை தரக்கூடிய ஒரு பதம், ஒரு வார்த்தை அலா என்பதை பயன்படுத்தி அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். வான ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஹபீப். வலா ஃபஹ்ர, இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமான ஒரு சிறந்த ஒரு பாடம். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த அந்தஸ்தில் நாம் உயர்த்தப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் பணிவு என்பது மிகைத்திருக்க வேண்டும். எந்த இடத்திலும் பெருமை என்பது உயர்ந்துவிடக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் எண்ணத்திலும் கூட பெருமை வந்துவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுதியுடையவர்கள். எவ்வளவு பெரிய சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழர்களுக்கு உணர்த்துவது போல இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனா ஹபீபுல்லா, நான் அல்லாஹ்வுடைய நேசர். வலா ஃபஹ்ர, எனக்கு அதில் பெருமை என்பது இல்லை. ஆனா ஹாமிலுல் லிவாயில் ஹம்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் லிவாவுல் ஹம்து என்கின்ற புகழுக்குரிய அந்த கொடியை நான் தான் சுமந்து கொண்டு வருவேன். வலா ஃபஹ்ர, ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது நபி அவர்கள் தவறாமல் சொல்லக்கூடிய வார்த்தை தன் தோழர்களுக்கு வலா ஃபஹ்ர, இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய நாவினால் முன்மொழிகிறார்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு இது, ஆனால் இந்த சிறப்பை கொண்டு நான் பெருமை கொள்ளவில்லை. அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவனிடத்தில் பணிந்து செல்வதற்கு நான் உரிமைப்பட்டவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றை வார்த்தையினுடைய பின்னணி நமக்கு சொல்லக்கூடிய பாடம், எல்லா நிலைகளிலும் எல்லா அந்தஸ்தை அடைந்தாலும் பணிவோடு இருங்கள், பெருமை கொள்ளாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், வா அன அவ்வலு ஷாஃபியின், அந்த மறுமை நாளில் முதலாக சிபாரிசு செய்யக்கூடியதும் நான் தான். வா அவ்வலு முஷஃபாயின் யௌமல் கியாமா, மறுமை நாளில் முதலில் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுவதும் எனக்குத்தான். வலா ஃபஹ்ர, இதில் பெருமை என்பது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள், சொர்க்கத்தினுடைய வாசலில் உண்டான ஒலியை தரக்கூடிய மணி போன்ற ஒன்றை அசைக்கக்கூடியதும் நான் தான். அல்லாஹ் எனக்காக சொர்க்கத்தினுடைய வாசலை திறப்பான், எனக்காக திறப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபயுதுகிலூனிஹா வ மஇய ஃபுகராவுல் முஃமினீன், சொர்க்கத்தில் நான் நுழைவேன், என்னோடு ஏழ்மையானவர்கள், ஏழ்மையான இறை நம்பிக்கையாளர்களும் உள்ளே நுழைவார்கள் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுவதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, முதலில் அவர்களுக்காகத்தான் திறக்கப்படும் மறுமை நாடு. அவர்களோடு சேர்ந்து இறை நம்பிக்கையாளர்களில் ஃபக்கீர்கள், ஏழ்மையாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் உள்ளே நுழைவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலா ஃபஹ்ர, இதில் எனக்கு எந்த விதமான பெருமையும் இல்லை. வான அக்ரமுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன் வலா ஃபஹ்ர, சங்கை செய்யக்கூடியவர்களில் சங்கையானவர்களில் முதன்மையானவனும் முடிவானவனாக நானே இருக்கிறேன், இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகளை, அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த நபி இவ்வளவு அந்தஸ்தை கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் தன்னுடைய அந்தஸ்தை குறித்து அவர்கள் யோசிக்காமல் இந்த உம்மத்தில் உள்ள நம்மை குறித்து ஒவ்வொரு வினாடிகளிலும் அவர்கள் யோசித்துக் கொண்டே இருந்தார்கள் என்பதனால் பெருமானாரை பிரியப்படுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. பெருமானாரிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ்,
அந்த சய்யிதுல் அரபு, அரபுகளில் தலைவர் நீங்களா என்று கேட்கப்பட்டது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னாங்க, அன சய்யிது உல்தி ஆதம், ஆதமுடைய மக்களிலே தலைமைத்துவம் எனக்குத்தான். வலா ஃபஹ்ர, இதில் பெருமை எனக்கு எதுவும் தனிப்பெரும் பெருமை இல்லை. ஆதமு தஹத்த லிவாயி, நாளை மறுமையில் லிவாவுல் ஹம்த் என்கின்ற அந்த புகழுக்குரிய கொடியை நான் பிடித்து கொண்டு வருவேன். அந்த கொடியின் கீழால் தான் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருப்பார்கள். வலா ஃபஹ்ர, இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் நுழைகின்ற பொழுது ஏழை இறை நம்பிக்கையாளர்களும் என்னோடு சேர்ந்து நுழைவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலுள்ள ஹதீஸில் சொல்றாங்க. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன், உண்மையாகவா என்று கேட்டார்கள். உண்மையாகவே நான் உங்களை நேசிக்கிறேன். சஹாபாக்கள் தான் நமக்கான முன்மாதிரி. பெருமானாரை நேசிக்க வேண்டும், உண்மையாக நேசிக்க வேண்டும். நபி அவர்களுடைய கேள்வி இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் கேட்பது போல் இருக்கிறது, உண்மையாக நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? சஹாபி அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உண்மையாகவே உங்களை நான் நேசிக்கிறேன். அப்படியானால் ஏழ்மைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள், ஏழ்மைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். கடுமையான வேகமாக வரக்கூடிய வெள்ளம் மேட்டு பகுதியில் இருந்து தாழ்வான பகுதிக்கு எவ்வளவு வேகமாக வருமோ அதுபோல ஏழ்மை என்பது எங்களை நேசிக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சேரும். ஏழ்மைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு செய்தி இருக்கிறது. ஏழ்மையாக ஆகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அதற்கு தயாராகுங்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பற்றற்ற தன்மையோடு வாழ்வதற்கான நிலையில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உலகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய கவனம் சென்று விடுமையானால் நீங்கள் என்னை நேசிப்பது பயனற்றதாக ஆகிவிடும். இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் உண்டான சுகங்களில் இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இந்த அழகின் பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை, மறுமையினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிடாதீர்கள் என்பதை எச்சரிக்கும் விதமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழ்மைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கான ஈடேற்றம் என்பது இல்லாமல் போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்னும் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் அந்த நாளில் மிகப்பெரிய கை செய்தத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதர் பிறந்ததில் இருந்து பிறந்தவுடன் ஒரு மனிதனுடைய காதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமம் ஒளியப்பட வேண்டும். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக வேண்டி வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தினுடைய நிலையும் சொல்லப்படுகிறது. அதிலும் கூட ஒரு செய்தியை சொல்வார்கள், பாங்கும் இகாமத்தும் சொல்லப்படுகிறது. அதற்கான சில விளக்கத்தை தருகின்ற பொழுது அறிஞர்கள் சொல்வார்கள், பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையில் உண்டான நிலைகள் எவ்வளவு குறுகிய நேரமாக வழங்கப்படுகிறதோ அதுபோல்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பதை மனிதனுக்கு உணர்த்தப்படக்கூடிய விதத்தில் அது அமைந்திருக்கிறது என்பார்கள். பெருமானாருடைய பெயரை பிறந்த கணத்தில் குழந்தைகளுடைய காதின் வழியாக கேட்கிறது. எல்லா காலகட்டங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் காதில் விழுகிறது. பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பெருமானாரை உள்ளத்தின் அளவில் உளப்பூர்வமாக நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் நேசித்தார்களா? நேசித்தார்கள், மிகவும் நேசித்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய மகனாரும் அலி ரலியல்லாஹுடைய மகனார்கள் ஹசனும் ஹுசைனும் விளையாடி கொண்டிருந்தாங்க. ஹசனும் ஹுசைனுமாக சேர்ந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனாரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுடைய பாட்டனாருக்கு உங்களுடைய தந்தை அடிமை அப்படின்னாங்க. எங்களுடைய பாட்டனாருக்கு உங்களுடைய தந்தை அடிமை என்றார்கள். இவர்களுக்கு ஒரு விதமான ஒரு கவலை ஏற்பட்டது. உடனே வீட்டுக்கு போய் தன்னுடைய வாப்பா இடத்துல சொல்றாங்க, உமர் நாயகத்துல உமர் ரலியல்லாஹு இடத்தில் இந்த செய்தியை சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு வேகமாக வந்தாங்க. ஹசனையும் ஹுசைனையும் கையில் பிடித்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவிற்கு முன்னின்றார்கள். முன்னின்று நீங்கள் என்னை பார்த்து என்ன சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். ஹசனும் ஹுசைனும்
பொய் சொல்லாதவர்கள், பெருமானாருடைய பரிசுத்தமான பாரம்பரிய குடும்பத்தில் உள்ளவர்கள் எதை சொன்னார்களோ அதையே மீண்டும் சொன்னார்கள். உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இதோ உங்களுடைய பேர பிள்ளைகள் என்னை உங்களுடைய அடிமை என்று சொல்கிறார்கள், என்னை நீங்கள் அடிமையாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உமர் இப்னு அல் கத்தாப் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது, அருமையானவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக சஹாபாக்கள் விளங்கியிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அல்லாஹ் தேர்வு செய்த இந்த மாதத்தில் பெருமானாரை நாம் உளப்பூர்வமாக நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தினுடைய அடையாளமாய் பெருமானாருடைய சுன்னத்தை வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளப்பூர்வமாக நேசிப்பதற்குரிய பாக்கியத்தையும், அவருடைய வழிகாட்டுதலை சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹும் அவருடைய தூதருடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய உயர்ந்த நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.